கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கங்கள் தலைமுறையாக காணப்படுகிறது. இன்றைய தேவ செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 128 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். சங்கீதம் 128 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அருமையான தேவ ஜனங்களே, நாம் வாசித்ததான இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து நடக்கும் மனிதனுக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் காணப்பட்டால் அவனுக்கு ஒரு பூரண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். ஒரு மனிதன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியிலே ஜீவிக்கும் காலமெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து ஜீவிப்பானால் அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும், அவனுக்கு உண்டான நன்மைகள் பெருகும், அவனுடைய குடும்பத்துக்கு உண்டான நன்மைகள் பெருகும், அவனுடைய குடும்ப ஜீவியம் பெருகும், ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவனுக்கு நன்மை உண்டாகும். அவன் தன்னுடைய பிரயாசத்தின் பலனை அவன் சாப்பிடுவான். அவனுடைய பிரயாசத்தினாலே உண்டாகும் பலன் எந்த விதத்திலும் நஷ்டப்படாது. சத்ரு அவனுடைய பிரயாசத்தின் பலனை பிடுங்கி கொண்டு போவதில்லை. சத்ரு அவனுக்கு விரோதமாக கிரியை செய்வதில்லை. தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பாதுகாவலாக இருக்கிறார், அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் 7 விதமான ஆசீர்வாதங்களை இந்த 6 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இரண்டாவது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மூன்றாவது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். நான்காவது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஐந்தாவது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆறாவது, நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஏழாவது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். 7 விதமான பூரண ஆசீர்வாதங்களை தேவன் கர்த்தருக்கு பயப்படும் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பிள்ளைகளுக்கு விதமான சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வேலையாக இருக்கிறது. நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாம் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள அது நமக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஆனாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவரிடத்திலே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் தேவனை நோக்கி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதமானது
மொத்தமாக நிறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பரலோகத்துக்கு எஜமானான, இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் எஜமானான தேவனுடைய கருத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் விதமாக இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, இந்த ஆசீர்வாதங்களானது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இது தேவனுடைய மனுஷனுடைய குடும்பத்துக்கு நிறைவாய், குடும்பத்தின் தேவைகளுக்கு நிறைவாய் இந்த பூமியிலே வாழத்தக்கதாக முழு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் முழு ஆசீர்வாதத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் காணப்படக்கூடிய ஆசீர்வாதங்களாக இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்லப்படும் பொழுது, நமக்கு கையின் பிரயாசத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் பிரயாசப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிரயாசத்தின் பலனை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பிரயாசத்தின் பலன் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறது, அவை பாதுகாக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதமானது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் கூட போதுமானதாக காணப்படுகிறது. தலைமுறையாக நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இவ்விதமாக தேவன் நமக்கு நம்முடைய பிரயாசத்தின் பலன் நஷ்டம் ஆகாதபடிக்கு, மற்றவர்கள் சாப்பிடாதபடிக்கு அதை நாமே புசிக்கத்தக்கதாக அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிரயாசத்தின் பலனாய் காணப்படுகிறது. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ கர்த்தருக்கு பயப்படுவாய், ஆனால் உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும், நன்மை உண்டாயிருக்கும். பாக்கியம், யூ ஆர் பிளெஸ்ஸட். நன்மை, யூ வில் ஹேவ் ஆல் த குட் பெனிஃபிட்ஸ். இவ்விதமாக நன்மையும் பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையானது தாறுமாறாக செல்லாது. அவனுடைய வாழ்க்கையானது தேவனுடைய அந்த வழிகளுக்குள்ளாக காணப்படும். அப்படி காணப்படும் பொழுது அங்கே எந்த விதமான தீங்கும் உண்டாகாது. அவனுக்கு நன்மை உண்டாகும், அவனுக்கு பாக்கியம் உண்டாகும். விதமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேத வசனமானது கூறுகிறது. மூன்றாவதாக, உன் மனைவியின் நீட்டோரங்களில் தனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே குடும்பத்திலே அமைதியின்மை, சண்டைகள், குடும்பங்களுக்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளாக அடிக்கடி பிரச்சனைகள் வந்து அது திருமணம் உரியவரையிலே சென்று விடுகிறது. அவ்விதமாக இல்லாமல் புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த ஐக்கியமானது அப்படியே அந்த வீட்டிலே காணப்படும். எந்த விதமான இடையூறும் இல்லாதபடிக்கு இருவருமாக தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படும் பொழுது, மனைவியானவள் வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். அருமையான தேவ ஜனமே, நாம் இந்த பூமியில் ஜீவிப்பது நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை அவர்களை பிரயாசப்பட்டு நாம் வளர்க்கிறோம். இந்த பூமியிலே அவர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து அவர்களை பள்ளிப்புறம் முறையில் சொல்லும் பொழுது அவளுக்கு அநேக சோதனைகள் உண்டாகிறது. கல்லூரி பருவத்திலே, வாலிப பிராயத்திலே அவர்கள் திசை கெட்டு போவதற்கு ஏராளமான வழிகள் காணப்படுகிறது, பாவ வழிகள் காணப்படுகிறது. ஆனாலும் கூட கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்கிற மனுஷன் அவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பந்தியிலே ஒலிவமர கன்றுகளை போல அவர்கள் செழித்து அவர்களும் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நம்முடைய பந்தியிலே அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அடுத்ததாக, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பார்த்த அந்த 4 ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த 4 ஆசீர்வாதங்களும் நம்முடைய குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த 4 ஆசீர்வாதங்களும் நம்முடைய வேலையை பற்றியது, நம்முடைய பிஸ்னஸை பற்றியது, நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசத்தை பற்றியது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மனைவி குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் இந்த 4 வசனங்கள், இந்த 4 ஆசீர்வாதங்கள் நமக்கு
கூறப்படுகிறது. ஐந்தாவதான இந்த ஆசீர்வாதம் இது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம், மெய்யான தேவனாகிய அந்த தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நித்தியமாக நாம் ஜீவிக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனையும் கூட கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அவர் கொடுக்கிறார். ஆறாவதாக, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆயுஷ் நாட்களை கர்த்தர் பெரிய பண்ணுகிறார். நம்முடைய ஜீவன நாளெல்லாம் நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எந்த சோதனை வந்தாலும், எந்த கெட்டுகள் வந்தாலும், எந்த விதமான நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எந்த தோல்விகள் வந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டு அவர் எல்லாவற்றையும் ஜெயமாக்கி தந்து நாம் தேவனுடைய ஆலயமாகிய அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய எருசலேமிலே எப்பொழுதும் அந்த வாழ்வை நாம் தேவனோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் கண்டு ஜீவன நாளெல்லாம் கர்த்தரை கைவிடாதபடிக்கு அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை பாதுகாக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வழியிலே நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். விதமாக கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற நடக்கிற மனிதன் நம்முடைய ஜீவன நாளெல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய ஆலயமாகிய அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மை அவர் வழிநடத்தி சென்று தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் நாம் கைக்கொள்ளத்தக்கதாக அவர் நமக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய தேவாலயத்துக்கு நாம் அவரை தொழுகொள்ளத்தக்கதாக ஆராதிக்கத்தக்கதாகவும் அங்கே நம்மை தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் நம்மை நடத்தி செல்கிறார். நம்முடைய நாட்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏழாவதாக, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளையும் சந்தானங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் காண செய்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு காணத்தக்கதாக அவர் நம்முடைய முழு குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகள் முழுமையாக கர்த்தர் தம்முடைய கரத்துக்குள்ளே வைத்து அவர்களுக்கு சமாதானத்தை அருளி செய்து அந்த சமாதானத்தின் ஜீவியத்தை நாம் காணத்தக்கதாக நம்முடைய ஆயுசு நாட்களையும் தேவன் பெருக பண்ணுகிறார். இதுதான் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நாம் எப்பொழுதும் மிகவும் கவனமாய் காணப்படுவோமாக. இந்த உலகத்துக்குரிய ஆடம்பரங்களிலும் இந்த உலகத்துக்குரிய ஆசைகளிலும் இச்சைகளிலும் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய வழிகளை விட்டு விலகி நாம் பாவத்துக்குள்ளாக பிரவேசித்து கர்த்தரை விட்டு விலகுவோமானால் கர்த்தருடைய காவல் நம்மை விட்டு நீங்கிவிடும். தேவ தூதருடைய காவல் நம்மை விட்டு நீங்கிவிடும். கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவார். அவர் நம்மை கைவிடும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிறதான சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள ஏதுவாயிருக்கும். நாம் கண்ணீருக்குள் சிக்கிக்கொள்ள ஏதுவாயிருக்கும். ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். மெய்யாகவே நாம் கர்த்தருடைய வழிகளிலே நடந்தால்
நாம் பாக்கியவான்களாக காணப்படுவோம். இங்கே சொல்லப்பட்ட இந்த 7 ஆசீர்வாதங்களும் 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக பரிபூரண நன்மையினாலே அவன் நிரப்பப்படுவான். இந்த பூமியிலே நீதியோடு நியாயத்தோடும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷன் இவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கணும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக காணப்படுகிறான். இந்த பூமியிலே உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நீ அதை காண்பாய், ஆனாலும் கூட உனக்கு எந்தவித சேதமும் உண்டாகாது என்று சொல்லி நாம் சங்கீத புஸ்தகத்திலே 91ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக தேவன் பாதுகாக்கிறார். தம்முடைய தூதனை அனுப்பி அவர் பாதுகாக்கிறார். பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மெய்யாகவே கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது தூதர்கள் நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நம்மை அவர்கள் காத்து கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தரை விட்டு நம்ம விலகி செல்வோமானால், இந்த உலகத்தின் பாவத்துக்குள்ளாக பிரவேசித்து செல்வோமானால், இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளாக, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்குள்ளாக, இந்த உலகத்திலே தேவனால் வெறுக்கப்பட்ட அருவருப்பான பயங்கரமான பாவங்களுக்குள்ளே நாம் செல்வோமானால், நாம் பிசாசினால் பிடிக்கப்பட்டு சங்கிலியினால் கட்டப்பட்டு நாம் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து அங்கே பதிவிக்கப்பட்ட நிலவரத்திலே காணப்படுவோம். அருமையான தேவ ஜனமே, நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவ காரியங்களை குறித்து விலக வேண்டும். பாவ எண்ணங்களை குறித்து விலக வேண்டும். நாம் நம்முடைய வேதத்திலே தியானமாக இருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருந்து தேவனுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் அதை நம்முடைய ஜீவியத்திலே ஒரு நாளும் கடைபிடித்து நாம் கர்த்தருடைய வழியிலே நடந்து செல்வோமானால் நிச்சயமாகவே இதிலே சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே அருமையான தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருக்கு பயந்து நடக்குமாறு நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் நம்முடைய சுயாதீன விருப்பம். ஆனாலும் கூட ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. ஆகவே ஆனாலும் கூட இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக கிரீசுதான ஒரு சத்துரு காணப்படுகிறான். அந்த சத்துரு இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவன் நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் அவன் பாவத்துக்குள்ளாக இழுத்து செல்ல அவன் எப்பொழுதும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் மிக அதிக ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாவமானது தேவனை மனுஷனையும் பிரிக்கக்கூடிய ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது. இது சாத்தானின் ஆயுதமாக காணப்படுகிறது. ஆகவே பாவமான என்ன என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த பாவத்தை விட்டு நாம் விலகியிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எல்லா பாவத்துக்கும் அவனை தேவன் விலக்கி காத்துக்கொள்கிறார். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, நாம் இந்த சங்கீதம் 128 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இதை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போமாக. நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய பிரமாணங்களிலே முற்றிலுமாக நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன்னுடைய மனைவி உன் வீட்டவர்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஜீவன நாளெல்லாம் தேவனுடைய ஆலயமாக எருசலேம் என்ற வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்
இது தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம். இது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் நம்மை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய வழிகளில் நடக்க நாம் தீர்மானித்து, கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் கொண்டவர்களாக பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை நோக்கி, தேவன் பரிசுத்தராக இருக்கிற போல நாமும் பரிசுத்தமாய் காணப்பட்டு இந்த ஆசீர்வாதங்களும் இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொண்டு பரலோகத்திலே அவர் நமக்கு வைத்திருக்கிறான் அந்த நித்திய ராஜ்யமாகிய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நிச்சயமாகவே இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பரலோகத்துக்குரிய நித்திய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அந்த பலியின் மூலமாக நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நரக ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிப்போமாக. கர்த்தருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.